சமீபத்துல ஒரு கீழ்த்தரமான ஒரு வீடியோவை திமுகவுடைய அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் கலைஞர் செய்திகள் வெளியிட்டிருக்காங்க. அதுல நம்மளுடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களை ரொம்பவும் தரைக்குறைவாக ஏஐ மூலமாக சித்தரித்து பெரிய வீடா கட்டுறோம். வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி கட்டுங்க தாராளமா கட்டுங்க. வீடு கட்டுறது இங்க நடுத்தர மக்களுடைய ஒரு கனவாக இருக்கு. ஆனா அந்த கனவு வெறும் கனவாக மட்டும் தான் இருக்க வேண்டும், ஒருபோதும் நினைவாகாது. ஏனென்றால் மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டியை போட்டு மக்களை வாட்டி வதைக்கிறது என்ற ஒரு விமர்சனத்தை வச்சிருப்பாங்க. ஒரு 7 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். வெறும் 7 லட்சமா? இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல 3BHK என்ற ஒரு படம் வெளியானது. அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் டீசர்ல இருந்து அப்படியே இவங்க ஒரு ரீமேக் பண்ணியிருக்காங்க, மாண்புமிகு நிதியமைச்சரை கிண்டல் பண்ணும் விதமாக. வீடு கட்டுற பொருளுக்கு ஜிஎஸ்டி எவ்வளவுன்னு சொல்றேன், அப்புறம் முடிவெடுங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இங்கு நடுத்தர மக்களிடையே நேரடியாக நிர்மலா சீதாராமன் உரையாற்றும் விதமாக அந்த ஒரு ஏஐ அமைக்கப்பட்டது. பெயிண்ட்டுக்கு 18%, ஸ்டீல் கம்பிக்கு 18%, கரண்ட் வயருக்கு 18%, கண்ணாடிக்கு 18%, குழாய் பைப்புக்கு 18%, செங்கலுக்கு 12%, சிமெண்ட்டுக்கு 28%. இங்க நடுத்தர வர்க்கம் கனவு மட்டுமே காண வேண்டும். நான் இருக்கும் வரை வீடு கட்டுறதெல்லாம் உங்களுக்கு வெறும் கனவாக மட்டும் தான் இருக்கும். நான் தான் ஜிஎஸ்டி போட்டேன்ல, நீ எப்படி வீடு கட்டுறன்னு பாத்திரலாம் என்ற அந்த ஒரு காணொலி இணையத்துல உண்மையிலேயே படு வைரலாக போச்சு. நடுத்தர வர்க்கம் கனவு மட்டும்தான் காணணும், வீடெல்லாம் கட்ட விட மாட்டோம். என்ன ஒரு காமெடினா, அந்த வீடியோவை தயாரிச்சு லோகோ வச்சு அவுட் எடுத்து போட்டது கலைஞர் செய்திகள் தான். ஆனா அந்த செய்தியை போட்டு கீழேயே இணையத்தில் வைரலாகும் காணொலி என்று அவங்களே போட்டிருக்காங்க. ஏதோ வேற யாரோ செய்ததை இவங்க எடுத்து போட்ட மாதிரி ஒரு பில்டப் வேற. சரி, இந்த காணொலிக்கு நம்ம பாயிண்ட் டு பாயிண்ட் ரிப்போர்ட்டல் இந்த வீடியோலயே கொடுக்க தான் போறோம். ஆனா ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான விமர்சனத்தை இங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அமைச்சர் அல்லது முதல்வர், துணை முதலமைச்சர் இவர்களுடைய படத்தை போட்டு அவங்க ஏஐ மூலமாக நடுத்தர மக்களை ரொம்பவும் இழிவாக, நீ எப்படி வீடு கட்டுறன்னு பாத்திரலாம், உன்னுடைய வயிற்றுல அடிச்சு வாழதான் என்னுடைய வேலை என்றெல்லாம் அவர் பேசியிருப்பதாக சித்தரித்து ஒரு ஏஐ காணொலியை யாராவது ஒருவர் வெளியிட்டு இருந்தால் இந்நேரம் அவர் எங்கு இருந்திருப்பார், அவர் என்ன ஆகியிருப்பார் என்பதை உங்களுடைய மக்களாகி உங்களுடைய மனசாட்சிக்கு விட்டு விடுகிறேன். அவர் சுதந்திரமாக வெளியில் நடமாடி இருப்பாரா இந்த ஆட்சியில என்பது அனைவருக்குமே தெரியும். இந்த நாட்டில் கொலை பண்ணவன், கூலிப்படை, கேங்ஸ்டரு, இன்னும் பெரிய பெரிய கிரைம்ஸ் பண்றவங்க, போதைப் பொருள் கடத்துறவங்க, இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, எப்படி சுதந்திரமாக நடமாடிட்டு இருக்காங்க, அவங்க மேல இந்த இரும்பு கரம் பாயுதா இல்லையா என்பது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அப்படியே மாறாக ஒரு ட்விட்டர் போஸ்ட், ஃபேஸ்புக் போஸ்ட், யூடியூப் போஸ்ட், இவ்வளோ ஏங்க ஒரு போஸ்டர்ல செருப்பை கொண்டு அடித்து விட்டார் ஒரு மூதாட்டி என்பதற்காக, ஒரு வயதான மூதாட்டியை பிடிப்பதற்காக தனிப்படையை அமைத்த ஒரு வீரதீர சாகசத்தை செய்த ஒரே ஆட்சி இந்த ஆட்சி மட்டும்தான். அந்த வீடியோ எடுத்த அந்த காணொலி எடுத்தவரை அரெஸ்ட் பண்ணியாச்சு. அந்த அளவுக்கு தான் சகிப்புத்தன்மை இவங்களுக்கு. ஆனா இவங்க மற்றவங்களை பார்த்து ஃபாசிஸ்ட் என்று கமல் சுத்திட்டு மிகப்பெரிய வேடிக்கை அவலம் அதெல்லாம். ஆனால் மத்திய அரசாங்கம் என்றால் இவர்களுக்கு ஒரு கேலி பொருள். மத்திய அரசாங்கத்தின் மேல எவ்வளவு அவதூறு பரப்பினாலும் அவர்களுக்கு ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஏனென்றால் நாம் தயாரிக்கக்கூடிய காணொலிகள் நம்மளுடைய ப்ராபகண்டாவை தூக்கி சுமக்கிறதுக்கு ஒரு பெரும் ஊடக பலம் இருக்கிறது. அந்த ஊடகம் மூலமாக, ஊடகங்கள் மூலமாக ஆம்பிளிஃபை பண்ணி அந்த பொய்யான செய்தியை மக்கள் மனசுல எப்படியாவது உண்மையாக்கி விட வேண்டும் என்று அவர்களுடைய அந்த எண்ணத்திற்கு ஒத்து ஊதக்கூடிய ஊடகங்கள் இங்கு பெரிதளவில் இருக்கு. அவங்களை எதிர்த்து பேசக்கூடிய ஊடகங்கள் கம்மியாக தான் இருக்கு. அதனால தான் நாம் இதை எதிர்த்து பேச வேண்டியது நம்முடைய கடமையாக எண்ணி இந்த வீடியோவை பதிவு பண்றோம். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. உங்களுடைய நண்பர்கள் மற்றும் முக்கியமாக திமுக உடன்பிறப்புகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. சரி, இப்போ ஜிஎஸ்டி ஏதோ நிர்மலா சீதாராமன் வந்து புதிதாக கட்டுமான பொருட்களுக்கெல்லாம் எதுவுமே வரி இல்லாத மாதிரி இருந்த சூழல்ல இது எப்படி இருக்கலாம், எப்படி ஏழை மக்கள்லாம் வீடு கட்டலாம், நான் போடுறேன் பாரு வரி என்று 18%, 12% என்று இவங்க வரி போட்டு விட்டதாக ஒரு நாடகம் ஆடுறாங்க இல்லையா. ஜிஎஸ்டிக்கு முன்னதாக எவ்வளவு வரி இருந்தது கட்டுமான பொருட்களுக்கு, ஜிஎஸ்டிக்கு அப்புறமா அந்த வரி எப்படி இருக்கு என்பதை பார்த்துருவோம். பொதுவாக ஜிஎஸ்டி எப்படி டாக்ஸேஷன் ஃபார்முலேட் பண்ணாங்க என்பது அனைவருக்குமே தெரியும். மீண்டும் ஒரு முறை சொல்றேன், ஒவ்வொரு பொருளாக எடுத்து அதை ரேஞ்ச் பண்ணி அதற்கு க்ளோசஸ்டா இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் 6% இருந்ததுன்னா அதை 5% கொண்டு வருவாங்க. ஒரு 13% இருந்ததுன்னா அது 12% கொண்டு வருவாங்க. இப்படி 18 to 28ல 18க்கு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் 18%க்கும் 28க்கு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் 28%க்கும் தான் அவங்க ஈக்குவேட் பண்ணியிருப்பாங்களே தவிர புதிதாக அதிகமாக எதற்கும் வரி விதித்தது கிடையாது. இன்னும் சொல்ல போனா ரெவன்யூ நியூட்ரல் ரேட் என்று ஒன்று இருக்குங்க. ரெவன்யூ நியூட்ரல் ரேட்னா என்னன்னா, ஒரு அரசாங்கம் டாக்ஸ் சிஸ்டத்துல மாடிஃபிகேஷன் கொண்டு வரும்போது அதற்கு முந்தைய வரி எவ்வளவு வந்ததோ வரி சதவீதம், அதே வரி சதவீதம் வருவாயானது இந்த டாக்ஸ் ரேட்ஸ்ல டாக்ஸ் சிஸ்டத்துல மாடிஃபிகேஷன் கொண்டு வந்ததுக்கு பிறகும் இருக்கா என்று பார்ப்பதுதான். அப்படி 2017க்கு முன்னாடி ஜிஎஸ்டி கொண்டு வருவதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 15% இருந்தது. அதாவது அரசாங்கத்திற்கு 15% வருவாயாக வந்து கொண்டிருந்தது. இதே 15% தான் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமாகவும் அரசாங்கத்துக்கு வருவாயாக வந்து கொண்டிருக்கிறதா என்று பார்த்தால் கிடையாது.
கொஞ்சம் கொஞ்சமாக டாக்ஸ் ரேட்ஸ் கட் பண்றது, எக்ஸம்ஷன்ஸ் வழங்குவது ஜிஎஸ்டிக்கு கீழே என்று நிறைய முன்னெடுப்புகள் எடுத்ததன் மூலமாக 11% 12% தான் ரெவன்யூ நியூட்ரல் ரேட் என்பது இருந்திருக்கு. அதாவது அரசாங்கத்திற்கு ஜிஎஸ்டி மூலமாக 3% வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஆக பொதுமக்களுக்கு வரி செலுத்துவதிலிருந்து ரொம்ப ரிலாக்ஸேஷன் கிடைச்சிருக்கு. 15% கட்டிட்டு இருந்தவங்க பொதுமக்கள் இப்போது 11 to 12% தான் கட்டுறாங்கன்னா ஜிஎஸ்டி மூலமாக இங்கு வரி குறைந்திருக்கிறது என்பதை நீங்களே போய் தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு டேட்டாலாம் இங்க ஸ்கிரீன்ல போட்டு காட்டுறேன். நீங்க சாதாரணமா நெட்ல பாத்தீங்கனாலே ஜிஎஸ்டி மூலமாக எவ்வளவு வரி இங்கு குறைக்கப்பட்டிருக்கு என்பது தெரியும். சரி, இப்போ இந்த கட்டுமான பொருட்களுக்கு வருவோம். கட்டுமான பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னாடி எவ்வளவு வரி இருந்தது, ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறமா வரி எவ்வளவு இருக்கு என்று பார்த்தோம்னா நிறைய கட்டுமான பொருட்கள் இருக்கு. அதுல குறிப்பிட்ட ரொம்ப அத்தியாவசியமான கட்டுமான பொருட்கள் மட்டும் ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிமெண்ட் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்கு முன்னாடி 26 முதல் 32% வரை இருந்தது. அது ஜிஎஸ்டிக்கு அப்புறமா ஒரு மிட் பாயிண்ட் எடுத்து 28% என்று ஃபிக்ஸ் பண்றாங்க. அடுத்து எல்லாமே குறைக்கப்பட்டிருக்கும் பாருங்க ஜிஎஸ்டிக்கு அப்புறமா. ஸ்டீல் வந்து 2017க்கு முன்னாடி 18ல இருந்து 20% இருந்தது. அதை கரெக்டா 18 என்று ஃபிக்ஸ் பண்றாங்க. பிரிக்ஸ் பாத்தீங்கன்னா செங்கலுக்கு 15 முதல் 20% வரை இருந்தது டாக்ஸ். அதை 5 முதல் 12% குறைச்சிருக்காங்க. பெயிண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 25 முதல் 30% இருந்தது. அதை 18 குறைச்சிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ்க்கு 26% இருந்தது டாக்ஸ், ஜிஎஸ்டி கீழே 18% குறைக்கப்பட்டிருக்கு. மணலுக்கு 5 முதல் 14.5% வரை டாக்ஸ் இருந்தது. அதை அப்படியே கட் பண்ணி வெறும் 5% தான் டாக்ஸ்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் ஏஏசி பிளாக்ஸ்க்கு 18 முதல் 20% டாக்ஸ் இருந்தது. ஆனா 12% குறைக்கப்பட்டிருக்கு. இது அனைத்தையுமே நீங்க உண்மையா இல்லையா என்று வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஓப்பன் சேலஞ்சாக வைக்கிறேன். ஜிஎஸ்டிக்கு அப்புறமா வரி கூடி இருக்கிற கட்டுமான பொருள் எது என்று ஒரே ஒரு பொருளை இவ வீடியோ கிரியேட் பண்ணாங்க இல்லையா, நிர்மலா சீதாராமன் வஞ்சிட்டாங்க என்று வீடியோ கிரியேட் பண்ண அவரால் சொல்ல முடியுமா? ஓப்பன் சேலஞ்சாக இதை வைக்கலாம். அதே சமயம் இந்த ஜிஎஸ்டி ஒட்டுமொத்தமாக மத்திய அரசாங்கத்திற்கு மட்டுமே போகுதா? கிடையாது. அப்போ மத்திய அரசாங்கத்திற்கு எவ்வளவு சதவீதம் போகுதோ அதை விட அதிகமாக மாநில அரசாங்கத்திற்கு ஜிஎஸ்டி பங்கு வருகிறது. எவ்வளோ? நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்காங்க, இன்ஸ்டன்டா 50% மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்கப்படுகிறது. இன்ட்ரா ஸ்டேட்ல, இன்டர் ஸ்டேட்லயும் மோராலஸ் 50% கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி மத்திய அரசாங்கத்திற்கு வரக்கூடிய சிஜிஎஸ்டிலையும் 41% மாநில அரசாங்கங்களுக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. ஆக இவங்க 29 பைசாங்கிறாங்க இல்லையா, நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா வெறும் 50% தான் ஃபர்ஸ்ட் போகுது மத்திய அரசாங்கத்திற்கு. அதுலயும் 41% மாநில அரசாங்கங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்கன்னா மோராலஸ் 29 பைசாங்கிறாங்கல்ல. உண்மையிலேயே சொல்ல போனா மத்திய அரசாங்கத்திற்கு தான் 29 பைசா போகிறது. மாநில அரசாங்கங்களுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய பங்கை விட அதிகமாக தான் வந்து கொண்டிருக்கிறது ஜிஎஸ்டி. அப்போ ஜிஎஸ்டி மூலமாக இங்கு ஏழை எளிய மக்களால் வீடு கட்ட முடியல என்றால் ஜிஎஸ்டி கவுன்சில் அங்கம் வகிக்கிற தமிழ்நாடு அரசு உட்பட அனைத்து மாநில அரசாங்கங்களும் பொறுப்பா ஏழை எளிய மக்கள் வீடு கட்டாம இருக்கிறதுக்கு? States receive 100% of the state GST collected in that state. Nobody touches it. And 41% of the central government share of the GST, CGST, is also devolved to the states. Approximately 50% of the IGST, which is collected for the transaction between states, is given. Approximately 50 goes to the states. இந்த இடத்துல எவ்வளவு நுட்பமான ஒரு அரசியலை ப்ளே பண்றாங்க பாருங்க திமுக. உண்மையிலேயே மத்திய அரசாங்கம் ஆஹா ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள்லாம் வீடு கட்டக்கூடாது, கடைசி வரைக்கும் வாடகை வீட்டு தான் இருக்குன்னு நினைச்சிருந்தா, குடிசையில் தான் இருக்குன்னு நினைச்சிருந்தா, எதற்காக நாடு முழுக்க கோடிக்கணக்கான வீடுகளை பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்ற மிகப்பெரிய திட்டத்தின் மூலமாக கட்டி கொடுக்க வேண்டும். கிட்டத்தட்ட 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள், அடுத்ததாக இன்னும் 4 கோடிகளை நாங்கள் கட்டி கொடுப்போம் என்று உறுதி ஏற்றிருக்கு மத்திய அரசு. தமிழ்நாடு ஒன் ஆஃப் த டாப் பெனிஃபிஷரி இந்த ஆவாஸ் யோஜனா கீழே. இதுலயும் பெரும்பாலான பயனாளிகள், அதாவது பத்திரதாரர்கள், யாருடைய பெயர்ல அந்த வீடு இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெண்களுடைய பெயர்ல அதிகமான வீடுகளை கட்டி கொடுத்து உண்மையான விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக போராடுகிறது பாஜக. ஆனா மாறாக அந்த மத்திய அரசாங்கத்தை பார்த்து நீங்க ஏழை எளிய நடுத்தர மக்களை வீடு கட்ட விடாமல் செய்கிறது மத்திய பாஜக அரசு என்று மிகப்பெரிய ஒரு பொய்யை பரப்புறீங்களே, உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? இந்த இடத்துல நான் எல்லா வீடியோலையும் பதிவு பண்ற மாதிரி மீண்டும் பதிவு பண்றேன். திமுக நரேட்டிவை செட் பண்ணிருச்சு, நம்ம அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கோம். எந்த ஒரு குற்றச்சாட்டாக இருந்தாலுமே முதல்ல அதை நம்ம டிஃபெண்ட் பண்ணணும். அடுத்தது யார் குற்றச்சாட்டை வைக்கிறார்களோ அவர்களை நோக்கி ஒரு சில கேள்விகளை கேட்பது நம்மளுடைய கடமை. ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் நீங்க கேள்வி மட்டும் கேட்பீங்க, நான் பதில் சொல்லிட்டே இருப்போங்கிறத தாண்டி அவர்களை பதில் சொல்ற இடத்துல தள்ள வேண்டும். ஏனென்றால் அவ்வளவு தப்பு பண்ணிருக்காங்க. திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் இன்று வரை நிறைய வரியை உயர்த்திருக்காங்க. அவங்க வரியை குறைச்சதாக ஒரு வரி கூட கிடையாது. ஆனா மாறாக மத்திய அரசாங்கம் பாத்தீங்கன்னா நிறைய வரியை குறைத்திருக்கு. வாக்குறுதிகளாக கொடுக்காம திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டீசலுக்கு 4 ரூபாய் குறைப்போம் என்று சொன்னாங்க, இன்று வரை குறைக்கவில்லை. திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் 100 ரூபாய் சிலிண்டர் மானியம் கொடுப்போம் என்று சொன்னாங்க, இன்று வரை கொடுக்கவில்லை. திமுக ஆட்சி வீடு கட்டுவதற்கும் சரி, வீடு கட்டினதுக்கு பிறகாக அங்க வாழ்வதற்கும் சரி, ரெண்டுத்துக்கும் தேவையான வரியையும் உயர்த்தி இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா
இந்த வீடு கட்டுவதற்கான கட்டுமான பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த பொருட்களுடைய விலை உயர்வு, இன்னொரு பக்கம் வீடு கட்டினதுக்கு பிறகாக அதை பதிவு செய்வதற்காக அந்த பத்திரப்பதிவு கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு என்று அனைத்தையுமே உயர்த்தி நடுத்தர மக்களுடைய வயிற்றில் அடித்திருக்கு. இதை நாங்க வந்து சொல்லல, திமுக கூட்டணி கட்சிகளே பலரும் சொல்லியிருக்காங்க, பல தடவை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. முதல்ல இந்த கட்டுமான பொருட்களை பார்ப்போம். நீங்க என்ன சொல்றீங்க? இந்த வீடியோல, கலைஞர் செய்திகள் வெளியிட்ட வீடியோல என்ன இருக்கு? நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒவ்வொரு பொருளாக எடுத்து இதுக்கு இவ்வளோ வரி, அதுக்கு அவ்வளோ வரி, கட்டுமான பொருட்களுக்கு என்று சொன்னாங்க இல்லையா? உங்களுடைய ஆட்சியில கட்டுமான பொருட்களுடைய விலையே உயர்த்திருக்கீங்களா இல்லையா? இவங்க சொல்றது வரி, நாங்கள் வரியை பத்தி பேசவில்லை, அதனுடைய விலையை பத்தி பேசிக்கிறோம். 2021 திமுக ஆட்சிக்கு வந்த ஒரே மாதத்துல மேல் ஆட்சிக்கு வராங்க. மே மாதத்துல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்னு எந்திரிச்சு தலை நிமிர்ந்து பாக்குறாரு. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தலை குனிந்து விட்டது. ஒரே மாதத்துல ஜூன் மாதமே கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்ந்திருக்கு. இது தொடர்பாக நிறைய லெப்டிஸ்ட் மேகசின்ஸே ஆர்டிகல் எழுதியிருக்காங்க, எப்படி சாதாரண மக்கள் பாதிக்கப்படுறாங்க என்று. பிபிசிலாம் பக்கா லெப்டிஸ்ட் மேகசின், அவங்களே ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்காங்க. 410 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சிமெண்ட் மூட்டை 480 ரூபாய் வரையில் விலை போகிறது. சிமெண்ட் கம்பெனிகளுக்கும் தரத்துக்கு ஏற்ப 530 ரூபாய் வரையில் விலையை உயர்த்தி விட்டன. எம்சாண்டை பொறுத்தவரையில் 4 யூனிட்டை 12,000 ரூபாய்க்கு விற்று வந்தனர். அது தற்போது 18,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பூச்சி வேலைக்கு பயன்படும் பீசாண்டும் 400 யூனிட்டுக்கு 5,000 வரையில் அதிகரித்து விட்டது. இரும்பு கம்பியை பொறுத்தவரை கிலோ 60 ரூபாய்க்கு விலை போனது, தற்போது அது 72 ரூபாயாக அதிகரித்து விட்டது. பெயிண்ட் விலையும் அதற்கு ஏற்ப 60 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரையில் உயர்த்தி விட்டது. இது 2021 உயர்ந்தது. அதற்கு பிறகாக பன்மடங்கு கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்ந்திருக்கு. இதுக்கு யார் பொறுப்பு? நீங்கள் பொறுப்பு இல்லையா? வரியை பத்தி மட்டும் பேசுறீங்க. வரி எப்படி குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத நான் நிரூபிட்டேன். ஆனா உங்களுடைய ஆட்சியில எப்படி விலை அதிகரிச்சிருக்கும்னு பார்க்கணும் இல்லையா? விலையெல்லாம் அதிகரித்து விட்டு இதற்கு காரணம் வரிதான் என்று ஒட்டுமொத்தமாக ஜிஎஸ்டி மேல பழி போடுறீங்களே, இதெல்லாம் நியாயமா? சரி, கட்டுமான பொருட்கள் மட்டும் தானா? அப்படியே இன்னொரு பக்கம் பார்ப்போம். வீடு கட்டுறதுக்கு கட்டுமான பொருட்கள் வச்சு கட்டியாச்சு. அதுக்கு பிறகு பத்திரப்பதிவுல 100 மடங்கு, 150 மடங்கு, 200 மடங்கு, ஒரு சில இடங்கள்ல 1000 மடங்கு ஏறி இருக்கு. அதாவது 20 ரூபாய் கொடுத்து ஒரு பத்திரம் வாங்க நிலை இருந்தது, அது 100 ரூபாய், 200 ரூபாய் என்று கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. நிறைய இடங்கள்ல பன்மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு பத்திரப்பதிவுல எவ்வளவு உயர்ந்திருக்கு விலை என்பதை சுட்டி காட்டுவதற்காக நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸ் நான் இந்த செகண்ட் அவ்வளோ லிஸ்ட் பண்ணலாம். இது லீகலா பத்திரப்பதிவிற்காக, பத்திர ஆவணத்திற்காக வாங்கப்படக்கூடிய அந்த பேப்பர். அதை தாண்டி இல்லீகலா இங்க டேபிள் கடையில எவ்வளவு கொடுக்கப்படுகிறது, எவ்வளவு வாங்கப்படுகிறது, எல்லாரும் சொல்ற ஒரு குற்றச்சாட்டு, தமிழ்நாட்டிலேயே அதிகமாக டேபிளுக்கு கீழே நடக்கிறது அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே பத்திரப்பதிவு துறையில தான் நடக்குது என்ற குற்றச்சாட்டு நீக்கமர அனைவருமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லாமா கோபிங்கிற விதமாக தான் இருக்கு திமுக அரசாங்கத்தினுடைய இந்த போக்கு. அப்படியே அடுத்த சொத்து வரிக்கு வரும். சொத்து வரியும் விட்டு வச்சிருக்காங்களான்னு பார்த்தோம்னா 30% முதல் 150% வரை உயர்ந்திருக்கு. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பல இடங்கள்ல அந்த சொத்தினுடைய பரப்பளவிற்கு ஏற்ப அவ்வளோ மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கு சொத்து வரி. இதற்கு மாநில அரசாங்கம் பொறுப்பு கிடையாதா? சென்னை மாநகராட்சியினுடைய ஒரு தீர்மானம் வருஷத்திற்கு 6% உயர்த்தி சொத்து வரி வசூலிக்கப்பட வேண்டும் என்று சென்னை மாநகராட்சியினுடைய தீர்மானத்திற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அரசு ஊழியர்களுடைய அந்த சம்பளமே பார்த்தீங்கன்னா ஆண்டிற்கு 3% தான் உயர்வு. இதுல நீங்க சொத்து வரி உயர்த்திடுவீங்க, பத்திரப்பதிவு உயர்த்திடுவீங்க, கட்டுமான பொருட்களுடைய விலையை உயர்த்திடுவீங்க. அப்போ உண்மையிலேயே எங்க நடுத்தர மக்கள் வீடு கட்டக்கூடாது என்று எண்ணுவது மத்திய அரசா மாநில அரசா? உண்மையிலேயே எங்க நடுத்தர ஏழை எளிய மக்களுடைய தலையில இடிமாறி விழுந்தது இங்கு மின் கட்டணம் தான். திமுக ஆட்சியில இந்த மின் கட்டணம் எவ்வளவு முறை உயர்த்தப்பட்டது என்று தெரியும். 2022 52.6% உயர்வு, 2022 52.6% உயர்வு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2023 2%, 2024 4%, 2025 3%. இதெல்லாம் சிபிஐ, கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃபிளேஷன், அதனுடைய அடிப்படையில் உயர்த்தப்பட்டது என்று சொல்றீங்க, வருடாந்திர உயர்வு என்று சொன்னீங்க. ஆனா 2022 52.6% உயர்த்திருக்கீங்களே, இது சிபிஐ அடிப்படையிலையா இல்ல எந்த அடிப்படையில? எதற்காக இவ்வளோ பெரிய ஒரு உயர்வு? இதை நியாயப்படுத்தவே முடியாது. ஏன் நியாயப்படுத்த முடியாது என்றால் இதனுடைய ஒரு விளைவு எப்படி இருக்குன்னா, உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியின்படி 2021 நீங்க இதை சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தீங்க, மாதம் ஒரு முறை மின் கணக்கெடுப்பு எடுக்கப்படும், ஒவ்வொரு மாசம் ஒரு தடவை நாங்க வீட்டுக்கு வந்து கணக்கு எடுத்துட்டு போயிருவோம், நீங்க மாசம் ஒரு முறை கட்டிக்கலாம். ஏன் கட்டிக்கலாம்? அப்படி இருந்தால் இங்கு மக்களுடைய அந்த சுமை குறையும். ஆனா 2 மாசத்துக்கு ஒரு தடவை தான் இன்னைக்கு வரைக்கும் எடுத்துட்டு இருக்கீங்க. இன்னி வரைக்குமே தமிழ்நாடு முழுக்க 2 மாதத்துக்கு ஒரு முறை தான் மின் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு இருக்கு. அது மூலமாக என்ன நடக்குதுன்னா, அந்த ஸ்லாப் உயர்ந்து போயிருது. மக்கள் 200 யூனிட் பயன்படுத்துறாங்கன்னா 2 மாசத்துல 400 யூனிட் பயன்படுத்துற நிலை வந்துருது. அதனால ஸ்லாப் உயர்ந்து விடுகிறது, பர் யூனிட் காஸ்ட் அதிகரிச்சிருது, மக்களுடைய அந்த கட்டண சுமையும் அதிகரித்து விட்டது. இதை நாங்க சொல்லல, பலர்கிட்ட மக்கள் கருத்து கேட்புக்காக கிரவுண்ட் சர்வேக்கு போகும்போது
போகும் போதெல்லாம் அவங்க சொல்றாங்க, நாங்கள் கட்டி கொண்டு இருந்தது மின் கட்டணம் எவ்வளவு கட்டிட்டு இருந்தோமோ அதை விட இப்போது 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக கட்டிட்டு இருக்கோம் என்பதை ஏழை மக்கள் அப்படி குமுறாங்க. அந்த குமுறல் சத்தம் எல்லாம் முதல்வருக்கு அதுக்கு போகவே போகாது போல. வரி கட்டுறது, சொத்து வரி, தொழில் வரி, அப்புறம் அதிகாரியோட தொந்தரவு, கரண்ட் பில்லு அதிகமாகிட்டு இருக்கு. இப்போ 4008 ரூபா கட்டுறது இந்த வாட்டி. கரண்ட் பில்லாம் 600 கட்டிட்டு இருந்தோம், இப்போ 1200 கட்டுறோம். வீட்டு வரி 600 கட்டினா 1500 கட்டிட்டு இருக்கோம். எல்லாமே தான் ஏறி போச்சு. கரண்ட் பில்லும் ஏறுது. அறிவிச்சதெல்லாம் முன்னால் ஒரு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு கட்ட சொல்லி எலெக்ஷன் அவர் நிற்கிறப்ப மாதம் கட்ட சொல்லி சொன்னார். ஒரு மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் கட்டிக்கங்க, அப்போ உங்களுக்கு கூட வராதுன்னாரு. இப்போ அவர் அதையும் செயல்படுத்தாமல் மேற்கொண்டு ரேட்டரை ஏற்றிட்டார். முன்னால் 500 கட்டின இடத்துல இன்றைக்கி 1000, 1200, 1000 கட்டின இடத்துல 2000, 2500 கட்டுறோம். அப்படி கட்டிக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்கு கடையை விட்டுருங்க, அளவு அதே மின்சாரம் அதே தான் யூஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் அதோட குறைச்சி தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஆளுகள் கிடையாது. வீட்டில் 4 ஆள் இருந்தவங்க 2 பக்கம் ஊருக்கு போயிடுறாங்க, 2 பக்கம் இருக்காங்க, 10 நாளைக்கு ஊருக்கு போயிடுறாங்க, அப்புறம் வந்துடுறாங்க. பார்த்தா கரண்ட் பில் அதே யூனிட் தான் வருது. கேட்டால் எங்களுக்கு தெரியாதுங்க, அங்கேருந்து கட்டுங்கன்னுறாங்க. குறிக்கி வர்றவங்க கேட்போம், என்ன சார் சொல்லுங்களே சார் அப்படின்னா, எங்களுக்கு தெரியாது சார், நீங்கள் ஈபிஎல் கட்டுங்கன்றவா. ஈபிஎல் கேட்டால் எங்க இருக்கிறதாங்க அவங்க குறிப்பாங்கிற அவங்க என்ன பதில் சொல்கிறது? இப்படி வீடு கட்டி கொடுப்பதற்கு தேவையான அனைத்து பொருட்கள், அதனுடைய வரி என்று அனைத்தையுமே விலை உயர்த்தி விட்டு அதனுடைய வரிச்சுமையை மக்கள் மத்தியில் சுமத்தி விட்டு வரியை குறைத்து இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தை பார்த்து நீங்கள் தான் ஏழை எளிய மக்கள் வீடு கட்டுவதற்கு தடையாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் இவ்வளவு பெரிய ஒரு நகைச்சுவை என்று மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கோம். அதை தவிர திமுக ஆட்சி எந்த ஒரு வாக்குறுதியுமே சரியாக நிறைவேற்றவில்லை. பாஜக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து சொல்லாத வாக்குறுதி எல்லாம், அதாவது வாக்குறுதியாக எழுதி கொடுப்பாங்களே மேனிஃபெஸ்டோல, அதை கொடுக்காததெல்லாம் குறைச்சிருக்காங்க. பெட்ரோல் விலையை தீபாவளி அன்னைக்கு 10 ரூபா அதிரடியாக குறைச்சார் நரேந்திர மோடி. ஆனால் நீங்கள் இன்று வரை டீசல் விலையை 4 ரூபாய் குறைப்போம் என்று சொன்னீங்க, குறைக்கவில்லை. மின் கட்டணத்தை மாதம் ஒரு முறை கணக்கெடுப்போம் என்று சொன்னீங்க, அதை எடுக்கவில்லை. கட்டுமான பொருட்கள்ல இருந்து சொத்து வரியிலிருந்து அனைத்தையும் உயர்த்தி விட்டீர்கள். ஆனா பழியை தூக்கி மத்திய அரசாங்கம் மேல போட்டிருக்கீங்க. டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கோம், ரொம்ப சுருக்கமாகவும் பதிவு பண்ணியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாநில அரசாங்கத்தை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி இதுதான், இவ்வளோ விலையை நீங்க உயர்த்திருக்கீங்க, இவ்வளோ வரியை நீங்க உயர்த்திருக்கீங்களே, நீங்க போய் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லலாமா? இவ்வளோ வரியை உயர்த்ததுக்கான காரணம் என்ன? அப்போ உண்மையிலேயே ஏழை எளிய மக்களுடைய வீடு கட்டும் கனவுல மண்ணள்ளி போடுறது நீங்கள் தானா என்பதற்கு ஒரு விளக்கம் அளிக்க வேண்டும். இப்ப பாரு நம்மளே பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா? நீங்க பதில் சொல்லுங்க, பதில் வரும் வரை கேட்டுக்கொண்டே தான் இருப்போம். அதிகமானவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். வந்தே மாதரம்.